மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் P1 X1 P2 X2 P3 X3 P4 X4 11 1 3 4 00 where P1 P2 P3 and the prisms in the ascending is the values to integers find the value of இதோடது கேட்டாங்கம்மா. அது ரொம்ப சிம்பிள்மா. ஜஸ்ட் எல்சிஎம் எடுத்து இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்ப்பா. பாருங்கள் 1 1 3 4 0 0 டூ டேபிள் அப்ளை பண்ணுங்கள். 5 2s are 10 6 2s are 12 7 2s are 14 0 0. நெக்ஸ்ட்டு டூ டேபிள் 2 2s are 4 remaining 1 8 2s are 16 3 2s are 6 5 2s are 10 0. மறுபடியும் டூ டேபிள் 1 2s are 4 2s are 8 1 2s are 2 remaining 1 7 2s are 14 remaining 1 5 2s are 10. இப்போ 5 டேபிள் போடுங்க. 2 5s are 15 2 5s are 10 8 5s are 40 3 5s are 15 5 5s are 25. மறுபடியும் 5 டேபிள் 5 5s are 25 remaining 3 7 6 5s are 30 7 5s are 35. 3 டேபிள் போடலாம்லடா. 3 டேபிள் போடுவீங்க. 1 3s are 3 remaining 2 8 3s are 24 9 3s are 27. 3 டேபிள் 6 3s are 18 3 3s are 9. 3 டேபிள் 2 3s are 1 3s are 3 7 டேபிள் 7 1. இதுதான்ப்பா ஆன்சர். சரிங்களா? அவ்வளோதான். இது என்னென்ன இருக்குதுன்னு எடுத்துகிட்டு 2ல் எத்தனை இருக்குது 3 இருக்குது இன்ட்டு 3ல் எத்தனை இருக்குது 4 இருக்குது இன்ட்டு 5ல் 2 7ல் 1. இது அசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்லிக்கிறாங்க. அவ்வளோதான், அசெண்டிங் ஆர்டரில் எழுதியாச்சு. கீழே இருக்கிறது எல்லாமே P1 P2 P3 P4. P1 என்னது 2 3 5 7. ஓகேங்களா? அடுத்து மேலே இருக்கிறதுல X1 X2 X3 X4. இதெல்லாம் என்னது 3 4 2 1. இவ்வளோ தான் இப்போ இதோட ஆன்சர். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே பாப்பா. இந்த சம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் த நேச்சுரல் நம்பர். அதாவது 300லேருந்து 600க்குள்ளே உள்ள என்னது டிவைசபிள் 7ஆல் டிவைஸ் ஆகக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. சரியா? 300லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம 7ஆல் டிவைஸ் ஆகிற வேல்யூவை நான் கண்டுபிடிக்கணும். இப்போது 300 வந்து 7ஆல் டிவிஷனில் அப்ளை பண்ணுங்கள். 4 7s are 28 remaining 2 0. பாருங்களேன், இது கூட 1 நான் ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். 3 7s are 21 வந்துருமா? அப்போ நம்ம இங்கே 301லேருந்து ஆரம்பிக்கலாமா? ஸோ 301, அடுத்து 308, அப்புறம் 315, இப்படி போயிட்டே இருக்கும். எண்டு வேல்யூ அதே மாதிரி பாருங்கள். 600க்கு 7ஆல் அப்ளை பண்ணுங்கள். 8 7s are 56 remaining 4 0. இது கூட நம்ம என்ன பண்ணனா பாருங்கள். 40 வந்து என்னது 40க்கு முன்னாடி என்ன பண்ணலாம், ஒரு 2 ஆட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். 2 ஆட் பண்ணால் 42 தானே. 6 7s are 42 தானே வரும். அப்போ என்ன பண்ணலாம், இது எனக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ பாருங்களேன் 5 7s are 35, இங்கே 5. அப்போ இதுலேருந்து நான் 5 சப்ட்ராக்ஷன் பண்ணால் எனக்கு அது டிவைஸ் ஆகும். ஸோ 595 தான். இதுதான் இதோட வேல்யூ. ஸோ ஃபஸ்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், லாஸ்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், 7ஆல் டிவைஸ் ஆகக்கூடிய வேல்யூ எத்தனை இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். இதில் வந்து பாருங்கள், A = 301, அப்புறம் D = 7, L = 595. ஸோ N = L - A divided by D + 1. இதனப்பா ஃபார்முலா. L அப்படின்றது என்னது 595 மைனஸ் A வந்து 301 டிவைடட் பை D வந்து 7 + 1. சரியாப்பா? இது ரெண்டையும் ஆட் பண்ணி சப்ட்ராக்ஷன், இதுலேருந்து சப்ட்ராக்ஷன் பண்ணால் என்ன கிடைக்குது நமக்கு, இதுலேருந்து பாருங்கள் 294 டிவைடட் பை 7 + 1 கிடைக்குது. கேன்சல் பண்ணுங்கள். 1 7s are 7 4 7 are 28 42 42 + 1 43. எனக்கு என்னோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குது, 43 கிடைக்குது. இதை வச்சு நம்ம எத்தனை வேல்யூன்னு கண்டுபிடிச்சிடலாம். n வந்து 43னா S1ஓட ஃபார்முலா n/2 × A + L. இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். என்னன்றது என்னது 43 டிவைடட் பை 2, ஏன்றது 301, எல்ன்றது 595. ரெண்டையும் ஆட் பண்ணமாக்கும் 43 டிவைடட் பை 2 × 5 + 1 6 9 8. இதை 2ஆல் நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கிட்டு 4 4 8. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 19,264 தான் எனக்கு கிடைக்கும். இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவாப்பா?
இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்களாக்கும் 34th sum. Rekha has a 15 square color papers. The size is 10 cm, 11 cm, 12 cm up to 24 cm. How much or can be decorated with these color papers? இது நமக்கு தெரியும் இல்லடா, ஸ்கொயர் வேல்யூன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 10 the squared, 11 the squared, 12 the squared up to 24 the squared. இது வச்சு நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸ்கொயர் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா n into n plus 1 into 2n plus 1 divided by 6. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது இதில் வந்து பாருங்கள் 10ல் ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக வந்து நேச்சுரல் நம்பர் 1ல் தானே ஆரம்பிக்கணும். 10ல் ஆரம்பிக்கிறனால இதை ஃபஸ்ட்டு நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா 1 the squared, 2 the squared, 3 the squared up to 24 the squared. டோட்டல்லேருந்து minus 1 the squared plus 2 the squared up to 9 squared. இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் வரைக்கும் நான் சப்ட்ராக்ஷன் பண்ணுறேன். இதிலேருந்து நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். சரிங்களா? இதில் ஃபார்முலாவில் என்னன்றது ஃபஸ்ட்டு 24. ஸோ 24 into 24 plus 1 into 2 into 24 plus 1 divided by 6. இதே மாதிரி 9க்கு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 9 into 9 plus 1 2 into 9 plus 1 divided by 6. ஸோ நான் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ நான் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 24 into 25 into இது என்ன வரும் 224 48 plus 1 49 divided by 6 minus 9 into 10 into 18 plus 1 19 divided by 6. 1 6 are 6, 4 6 are 24. ஓகேங்களா? அப்போ 2 3s are 6, 3 3s are 9, 1 2s are 2, 5 2s are 10. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 into 25 is 100, 4900 எனக்கு கிடைக்குது. மைனஸ் 5 3s are 15, 15 into 19 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 285 கிடைக்குது. ஸோ how to subtract, we get the answer 4615. ஓகேவாப்பா?